வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பு அதிரடி தாக்குதல். ஈரான் கூட்டு ராணுவ நடவடிக்கை. பாலஸ்தீன வாகனங்களை எரித்த இஸ்ரேல் ராணுவம். காசாவுக்குள் நிவாரணப் பொருட்கள் செல்ல அனுமதித்தது இஸ்ரேல். பணைய கைதி விடுவிப்பு ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. ஹைதராபாத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 பேர் பலி. பேரழிவில் இருந்து தப்பிய இந்தியா, முறியடிக்கப்பட்ட பயங்கரவாத தாக்குதல். நைஜீரியாவில் பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதலில் 57 பேர் பலி. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். பாகிஸ்தானுக்கு புதிதாக 11 நிபந்தனைகள் விதித்த சர்வதேச நாணய நிதியம். புலம்பெயர்ந்தோர் படகு மூழ்கி விபத்து, 61 பேர் மீட்பு. ரஷ்யா உக்ரைன் மீது மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் தொடர்பான விரிவான செய்திகள். இஸ்ரேல் மீது கடும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இஸ்ரேல் நகரங்கள் மீதும் கடும் ஏவுகணை தாக்குதலை பாலஸ்தீனம் ஹமாஸ் மக்கள் இயக்க விடுதலை நடத்தியிருக்கிறது. காசா மக்களின் விடுதலைக்காக தனது உரத்து குரலை கொடுத்து வரும் பாலஸ்தீனம் ஹமாஸ் மக்கள் விடுதலை இயக்கம் ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேல் நிலைகளை இலக்கு வைத்து கடும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. 2 வருடங்கள் கடந்து நீடிக்கும் பாலஸ்தீன யூத படைகளுக்கு இடையிலான யுத்தத்தில் பல ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன அப்பாவி மக்கள் பலியாகி காயமடைந்த சொத்துக்கள் அளிக்கப்பட்டுள்ளது. அதனை அடுத்து கடந்த 18ஆம் தேதிக்கு உள்ளதாக 2800க்கும் மேற்பட்ட மக்கள் பலியாகி 8000க்கும் மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து ஹமாஸ் அமைப்பு கடுமையான ஏவுகணை தாக்குதலை கடந்த 24 மணித்தியாலத்தில் நடத்தியுள்ளது. இஸ்ரேல் படைகளின் ஆக்கிரமிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனால் யூத ஆக்கிரமிப்புக்கு வந்தேறி இஸ்ரேல் குடிமக்களுக்கு பலமான இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் ஏவுகணை தாக்குதல், ராக்கெட் தாக்குதலை ஹமாஸ் மக்கள் விடுதலை போராளிகள் நடத்த ஆரம்பித்துள்ளது இஸ்ரேல் படைகளை திணற வைத்துள்ளது. ஈரான் தனது ராணுவம் மற்றும் அசர்பைஜான் ராணுவம் இணைந்து புதிய ராணுவ நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டுள்ளனர். இஸ்ரேல் படைகள் தமது படைகளை நெருங்கி வந்து தாக்குதல் நடத்த வருவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது இந்த விடயம் மிக பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. பாலஸ்தீன மக்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி அரபிய நாடுகளை வளைக்கும் நடவடிக்கையில் இஸ்ரேல் படைகள் திட்டமிட்டு நகர்த்து வருகின்றன. ஈரானை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதனை சூழ்ந்துள்ள போராளி குழுக்களை ஊக்குவித்து அவர்கள் மூலமே தனது நாட்டை பாதுகாக்க முடியும் என ஈரான் நம்புகிறது. இதனால் தான் ஹமாஸ் மற்றும் லெபனான், ஹிஸ்புல்லாக்கள், கவுதிகள் போன்ற படைகளை தன்னகத்தை வைத்து ஆயுதங்களை அள்ளி வழங்கி அவர்களை பாதுகாப்பு அரணாக வைத்துள்ளது. எனவேதான் ஈரானை தாக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நாடுகளை உயர்த்தி அதன் பின்னர் ஈரானை தாக்க முடியும் என்பது இஸ்ரேல் நிலைப்பாடு என செய்திகள் வெளியாக உள்ளது. பாலஸ்தீன வாகனங்களை எரித்த இஸ்ரேல் ராணுவத்தின் நடவடிக்கை மக்கள் மத்தியில் கொதிப்பலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாலஸ்தீனம் மேற்கு கரை பகுதியில் ஆயுததாரி நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இஸ்ரேலியர் பலியாகியுள்ளார். இதனையடுத்து ஆயுதங்கள் கவச வண்டிகளில் நுழைந்து இஸ்ரேல் ராணுவம் அங்கு தேடுதலை நடத்தி வருகிறது. தேடுதலின் பொழுது அங்கிருந்த மக்கள் வாகனங்களில் எரியூட்டப்பட்டுள்ளன. பல சந்தேகத்தின் அடிப்படையில் பலர் கைது செய்யப்பட்டு சென்றுள்ளனர். தொடர்ந்து தமது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கும் யூத படைகளின் இந்த வெறியாட்ட செயலுக்கு அந்த மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்ற பொழுதும் அவர்களை எதுவும் செய்ய முடியாத நிலையில் காணப்படுகிறார்கள். ஈரான், துருக்கி உள்ளிட்ட பல நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்த பொழுதும் இஸ்ரேல் நடத்தும் இந்த இனவெறி தாக்குதலை தடுத்து நிறுத்த இயலவில்லை. இஸ்ரேலுடைய உளவுத்துறை மொசாட் செயலாற்றி வருவதுமே இந்த இஸ்ரேல் மேற்கொள்ளும் கண்மூடித்தனமான இன அழிப்புக்கு தாக்குதலுக்கு காரணமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு இஸ்ரேல் 3 நிபந்தனைகள் விதித்துள்ளது. ஹமாஸ் வசமுள்ள இஸ்ரேல் பணிய கைதிகளை விடுதலை செய்து ஹமாஸ் அமைப்பு நாடு கடத்தப்பட வேண்டும் என்றும் காசாவில் ஆயுதங்கள் இருக்கக்கூடாது என்றும் இஸ்ரேல் நிபந்தனைகள் விதித்துள்ளது. மேலும் உலக நாடுகளின் அழுத்தத்தால் உணவு பஞ்சம் அதிகரித்துள்ள காசாவுக்கு நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்ல இஸ்ரேல் தற்பொழுது அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் மேலும் பல பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஹமாஸ் அமைப்பு முன்மொழிந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேல் ராணுவம் காசா பகுதியில் பாரிய தாக்குதல் ஒன்றை ஆரம்பித்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் புதிய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 60 நாட்கள் போர் நிறுத்தம் மற்றும் இஸ்ரேல் பாலஸ்தீன கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக 9 பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டதாக பாலஸ்தீன அதிகாரி ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். புதிய முன்மொழியப்பட்ட
ஒப்பந்தத்தின்படி நாளொன்றில் உதவிப் பொருட்கள் அடங்கிய 400 பார ஊர்திகள் காசாவுக்குள் நுழையவும் காசாவிலிருந்து நோயாளர்களை வெளியேற்றவும் அனுமதிக்கும் என அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். அதற்கு அமைய இஸ்ரேல் மீதமுள்ள அனைத்து பணிய கைதிகளையும் பற்றிய விரிவான தகவல்களையும் கோரியுள்ளது. முன்மொழியப்பட்ட ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேல் ராணுவம் இன்னும் பகிரங்கமாக பதிலளிக்கவில்லை என்றும், எனினும் பேச்சுவார்த்தைக்கு முன்பாக காசாவிலிருந்து துருப்புக்களை மீளப்பெறவோ அல்லது போரை முடிவு கொண்டுவரவோ உறுதியளிக்காது என கூறியிருந்தது. தென்னிந்தியாவின் ஹைதராபாத் நகரிலுள்ள வரலாற்று சிறப்புமிக்க சார்மினார் நினைவு சின்னத்துக்கு அருகிலுள்ள கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் குறைந்தது 17 பேர் கொல்லப்பட்டதோடு பலர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் ஊடக தகவலின்படி நேற்று அதிகாலை தரைத்தளத்தில் தீ விபத்து ஏற்பட்ட போது இந்த 3 மாடி கட்டிடத்தில் 21 பேர் இருந்துள்ளனர். சம்பவத்தை அடுத்து மயக்க நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 17 பேர் மரணமாகினர். குறித்த கட்டிடத்தின் படிக்கட்டுகள் மிகவும் குறுகலாக இருந்தமையினால் ஒரே ஒரு வெளியேறும் இடம் மட்டுமே இருந்ததினாலும் பாதிக்கப்பட்டவர்கள் தப்பிக்க முடியவில்லை. இந்தியாவில் தீ விபத்துகள் பொதுவானவை. அங்கு கட்டிட சட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு விதிமுறைகள் பெரும்பாலும் குடியிருப்பாளர்களால் மீறப்படுகின்றன என்று குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்படுகின்றன. ஹைதராபாத்தில் ISIS பயங்கரவாத அமைப்பு நடத்த திட்டமிடப்பட்ட இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலை இந்திய காவல்துறை முறியடித்துள்ளது. ISIS உடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களை இந்திய காவல்துறை கைது செய்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன்போது தெலுங்கானா மற்றும் ஆந்திரா பிரதேச காவல்துறையினரின் கூட்டு நடவடிக்கையில் சிராஜ் சமீர் என்ற 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய ஊடக அறிக்கைகளின்படி இந்த பயங்கரவாத தாக்குதலின் ஒரு பகுதியாக சிராஜ் என்ற சந்தேக நபர் விஜயநகரிலிருந்து வெடிபொருட்களை வாங்கியுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சவுதி அரேபியாவில் உள்ள ISIS குழுவிடமிருந்தும் ஹைதராபாத்தில் தாக்குதலை நடத்த சந்தேக நபர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அண்மையில் காஷ்மீரின் பகல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவில் பயங்கரவாதிகள் இருப்பது தொடர்பில் விரிவான தேடல்கள் இடம்பெற்று வருகிறது. மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நைஜீரியா. இந்நாட்டில் IS, அல் கொய்தா, போகோ ஹராம் போன்ற பயங்கரவாத அமைப்புகளும் பல்வேறு கிளர்ச்சியாளர்கள் குழுக்களும் செயல்பட்டு வருகின்றன. அதேபோல் கொள்ளை, கொலை, பணத்துக்காக பொதுமக்கள், பள்ளி குழந்தைகள், கால்நடைகளை கடத்தும் செயலில் ஈடுபடும் பண்டிட்ஸ் என்ற கடத்தல் கும்பல்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்த பண்டிட்ஸ் கடத்தல் கும்பலை நைஜீரியா பயங்கரவாத அமைப்பாக அறிவித்துள்ளது. இந்த குழுக்கள் பொதுமக்கள் பாதுகாப்படையினரை குறிவைத்து அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன. அந்நாட்டில் போகோ ஹராம் பயங்கரவாத அமைப்புக்கும் பாதுகாப்படையினருக்கும் இடையான மோதல் தீவிரமடைந்து வருகிற நிலையில் போகோ ஹராம் பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்புகள் பொதுமக்கள் மீதும் கொடூர தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்நிலையில் அந்நாட்டின் பார்னோ மாகாணம் மகுதியிலுள்ள மெல்லாம், கரமதி, வார்டன் ஷிதி கிராமங்களுக்குள் கடந்த வியாழக்கிழமை போகோ ஹராம் பயங்கரவாத அமைப்பினர் புகுந்துள்ளனர். அங்கிருந்த கிராம மக்களில் 57 பேரை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்றதாகவும், மேலும் 70க்கும் மேற்பட்ட மக்களை பயங்கரவாதிகள் கடத்தி சென்றுள்ள நிலை என்ன என்பது குறித்து இதுவரை தகவல் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடனுக்கு வயது 82, புற்றுநோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மிகவும் வீரியமிக்க புரோஸ்டேட் வகை புற்றுநோயால் பைடன் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்த புற்றுநோய் அவரின் எலும்புகளுக்கும் பரவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வகை புற்றுநோய்க்கு சிகிச்சைகள் உள்ளன, ஆனால் இந்த புற்றுநோயை குணப்படுத்த முடியாது என்று தகவல் வெளியாகியுள்ளது. புரோஸ்டேட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சைக்கு பின் அதிகபட்சமாக 4 முதல் 5 ஆண்டுகள் வரை மட்டுமே உயிருடன் இருப்பார்கள் என வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஜோ பைடன் புரோஸ்டேட் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டதை அறிந்த மிகுந்த கவலையடைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். பைடனின் கீழ் பணியாற்றிய முன்னாள் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸும் தானும் அவரது கணவர் டக் எம்காவுக்கும் பைடன் குடும்பத்துக்காக பிரார்த்தனை செய்வதாக தனது எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். இதே நேரம் எக்ஸ் பதிவில் 2009 முதல் 2017 வரை ஜோ பைடனை துணை ஜனாதிபதியாக கொண்டு ஜனாதிபதியாக பணியாற்றிய பராக் ஒபாமா தானும் தனது மனைவி மிஷேலும் முழு பைடன் குடும்பத்தையும் பற்றியும் சிந்திப்பதாக கூறினார். இங்கிலாந்து பிரதமர் ஹெய்ட் ஸ்டார்மர் ஜனாதிபதி பைடனுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பதை கேட்டு நான் மிகவும் வருந்துகின்றேன். ஜோ பைடன், அவரது மனைவி ஜில் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்றும், மேலும் ஜனாதிபதிக்கு விரைவான மற்றும் வெற்றிகரமான சிகிச்சை கிடைக்க வாழ்த்துகிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானுக்கு $700 கோடி கடன் வழங்க கடந்த ஆண்டு சர்வதேச நாணய நிதியத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாகிஸ்தானுக்கு முதல் தவணையாக $110 கோடி ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட நிலையில் கடந்த வாரம் இரண்டாவது தவணையாக $102 கோடி சர்வதேச நாணய நிதியம் விடுவித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் உச்சத்தில் இருந்த போதும் இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி இந்த தொகை விடுவிக்கப்பட்டது. தற்போது அடுத்த தவணையை விடுவிக்க பாகிஸ்தானுக்கு கூடுதலாக 11 புதிய நிபந்தனைகளை சர்வதேச நாணய நிதியம் விதித்து இருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியாகியுள்ளது. இவற்றையும் சேர்த்து மொத்தமாக நிபந்தனைகள் 50 அதிகரித்து இருக்கிறது. மேலும் இந்தியாவுடனான போர் பதற்றம் இந்த கடன் திட்டத்தில் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர்ந்தோரை ஏற்றி சென்ற படகு ஒன்று பிரான்ஸ் நகரமான பவுலோன் ஷொர்மேர் அருகே ஆங்கில கால்வாயை கடக்க முயன்றபோது மூழ்கியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். படகில் அதிக சுமை ஏற்றப்பட்டமையினால் இந்த விபத்து ஏற்பட்டதாக பிரெஞ்சு அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்த விபத்தில் 61 பேர் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உயிர் பிழைத்தவர்களில் ஒரு குழந்தையும் அவரது தாயின் தாழ் வெப்பநிலையினால் பாதிக்கப்பட்டனர். அவர்கள் விமானம் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். ஏனையவர்கள் பவுலோன் ஷொர்மேருக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அண்மைய புள்ளி விவரங்கள் கால்வாயை கடப்பவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும் அது ஏப்ரல் மாத இறுதியில் 10,000-ஐ விஞ்சியதாகவும் கூறப்படுகிறது. ரஷ்யா ஞாயிற்றுக்கிழமை உக்ரைன் மீது போர் தொடங்கியதிலிருந்து அதன் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் வீடுகள் மற்றும் கட்டிடங்களை அழித்ததுடன் ஒரு பெண்ணின் உயிரிழப்புக்கு வழிவகுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்யாவின் ஜனாதிபதி விளாடிமிர் புடின் இடையே போர் முடிவுக்கு வருவது குறித்து எதிர்பார்க்கப்படும் தொலைபேசி அழைப்பதற்கு முன்னதாக இந்த தாக்குதல் வந்துள்ளது. ரஷ்யா ஒரே இரவில் 273 ஷாஹெட் ட்ரோன்களை ஏவியதாக உக்ரைனிய விமானப்படை தெரிவித்துள்ளது. முக்கியமாக மத்திய கீவ் பகுதியை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஒரு பெண் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.